ஆண்டவரும் வறுமை ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதன்கிழமை மாலையிலும் அவருடைய பாதத்திலே அமர்வதற்கு அவர் கொடுத்த கிருபைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மீண்டுமாக இன்றைக்கு நாம் ஒரு புதிய சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். மன்னித்துக் கொண்டே இரு. மீண்டுமாக ஒரு புதன்கிழமை மாலை வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்வதற்கு அவர் பாராட்ட கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே மன்னித்துக் கொண்டே இரு என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். எனக்கு கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மன்னித்தல் கடவுளுடைய குணம். கர்த்தர் இந்த உயர்ந்த குணாதிசயத்தை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த மன்னித்தல் என்ற குணத்திலே நாம் வளர்ந்து வரும் பொழுது நாம் அவரோடு வாழுவதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம். கர்த்தரிடத்துல யோவானுடைய சீஷர்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கும் நீங்க கற்றுத்தாருங்க என்று கேட்ட பொழுது கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலும் மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், நீங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 6:12, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. இப்போ நம்ம நார்மலா சபையில சொல்லுகிற அந்த டிரான்ஸ்லேட்டட் வேர்ட்ஸ், அந்த மொழிபெயர்க்கப்பட்ட அந்த ஜெபத்துல நாம் என்ன சொல்றோம்? நாங்கள் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. அப்போ அதுல ஒரு வார்த்தை வைக்கிறோம், நான் மன்னிச்சிட்டேன், எனக்கு எதிராளி கிடையாது, ஆகவே எனக்கு மன்னியுங்கள். இதுதான் நம்முடைய அன்றாட ஜெபம். ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியமா என்றால், நம்முடைய நார்மல் லைஃப்ல நம்ம அவ்வளவு ஈஸியா யாரையுமே மன்னிக்கிறது இல்லை. நாம சில நேரங்கள் என்ன நினைக்கிறோம், நான் யாரையாவது மன்னிச்சா நான் கொஞ்சம் சப்ஸ்டாண்டர்ட் ஆயிடுவேனோ, எனக்கு மதிப்பு போயிருமோ, அவ்வளவு துணிஞ்சு எனக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டான், இவனை போய் நான் மன்னிச்சேன்னா நான் பயந்துட்டேன்னு அவன் சொல்லுவானோ. இது பிசாசு நமக்கு கொடுக்கிற ஒரு எண்ணம். ஆனால் அப்படி மன்னிக்கும் பொழுது கர்த்தருடைய பார்வையில் உன்னுடைய மதிப்பு உயரும். இதை நாம் சிந்திக்க தவறி விடுகிறோம். நீங்க இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு ஓமையை சொல்லுகிறார். நீங்கள் மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஓமை வரும். அப்போ ஒரு ராஜா என்ன செய்யறாரு, அதற்கு முந்தின சம்பவத்தை நான் சொல்றேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை பாருங்கள். பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் எத்தனை தரம் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இயேசு சொல்கிறார், 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மன்னிக்கணும். பேதுரு கேட்டது 7 தரம் மாத்திரமா அப்படின்னு. 7 என்பது ஒரு பூரணமான எண்ணிக்கை யூதர்களை பொறுத்தவரை. ஆகவே அவர் சொல்லுகிறார், 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் அப்படின்னா 490 தடவை அல்ல, கணக்கற்ற முறை நீ மன்னித்துடு. அது கணக்கு கிடையாதுயா. நீ உன்னுடைய வாழ்நாட்களில எவ்வளவு முறை மன்னிக்கணுமோ நீ அவ்வளவு முறை மன்னிச்சுதான் ஆகணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் நாம் கூட அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவருடைய நம்முடைய இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரைக்கும் அவருடைய மன்னிப்பு நமக்கு தேவையா இருக்கிறது. அப்போ நாம ஒரு டைம்ல இதோட போதும், இதுக்கு மேல இவனை மன்னிக்க முடியாது என்று நாம் சொல்ல முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவர் ஒரு அருமையான ஓமையா அவர்களுக்கு சொல்கிறார். இதை விளக்கும் விதமாக, ஒரு ராஜா இருந்தாரு. அவர்கிட்ட கடன் பட்டவனுக்கு 10,000 தாலந்து கடன் பெற்றிருந்தான். அவனுக்கு அதை அடைப்பதற்கு வழி இல்லை. அப்ப ராஜா என்ன செய்தாரு, அவனுக்கு அதை மன்னிச்சிட்டார். அவன் வெளியே போகும்போது அந்த மன்னிப்பு பெற்றவனிடத்திலே கடன் பட்டவன் 100 வெள்ளி காசு கடன் பட்டவன். ராஜா மன்னிச்சது 10,000 தாலந்து. ஆனால் இங்கே ஒரு 100 வெள்ளி காசு கடன் பெற்றவன் அவனுக்கு எதிராக வர்றான்.
இவன் அவனை பார்த்து கேட்கிறான், என் கடனை கொடு அப்படின்னு சொல்லி. அவனுக்கு கொடுக்க வழி இல்லை. அப்போ இவன் என்ன செய்யறான், அவனை உபாதிக்கிறவர்கள் இடத்துல, தண்டிக்கிறவர்கள் இடத்துல அவனை ஒப்பு கொடுக்கிறான். இந்த செய்தி ராஜாவுக்கு போகுது. அப்ப ராஜா அவனை கூப்பிட்டு விட்டு, நான் இவ்வளவு பெரிய கடனை உனக்கு மன்னிச்சேனே, ஆனா உன்னுடைய சகோதரனுக்கு உனக்கு மன்னிக்க உனக்கு மனசு இல்லை என்று சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுத்தார் என்று சொல்லி அந்த உவமையில நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அந்த இடத்துல இருப்பது அவருடைய ரட்சிப்பை பெற்றதினால். இந்த ரட்சிக்கப்படும் வரைக்கும் நாம செஞ்ச பாவத்துக்கு அளவே கிடையாது. இல்ல ரட்சிக்கப்பட்டுட்டோமே, அதுக்கு பிறகாவது பாவம் செய்யாம இருக்கணும்னா இல்லையே. ஒரு நோட்டு புத்தகத்தை காலையிலே ஒரு டைரி உங்க டேபிள்ல வைங்க. நீங்க எழுத ஆரம்பிங்க. இன்னைக்கு நீங்க செஞ்ச பாவத்தை பட்டியலிட ஆரம்பிங்க. எவ்வளவு பாவம். இரவுல படுக்க போகும்னால எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நாம் அதிகமாக ஆண்டவரிடத்துல தனி ஜெபத்துல ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என்னால முடியலப்பா, இன்னும் என்னால முடியல, நான் செஞ்ச பாவத்தையே திரும்ப திரும்ப செய்யறேன். நீங்க சபையில சண்டே சொல்லுகிற பாவ அறிக்கை ஜெபத்தோட தப்பிச்சுக்கலாம் நினைக்காதீங்க. அன்னைக்கு முடிஞ்சிட்டு பிறந்த 7 நாளுக்குள்ள ஒரு நாள் சாவு வந்துச்சுன்னா அப்புறம் நரகத்துக்கு தான் போகும். நாம் இரவு படுக்க போகும்போதாக தினசரி இந்த பாவத்துக்காக கதறணும். அப்போ டெய்லி நாம இவ்வளவு பெரிய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, இவ்வளவு பெரிய மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, இந்த உலகத்துல நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை மன்னிக்கிற மனோபாவம் ஏன் நமக்கு இல்லை? சில நேரங்கள்ல சிலர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஒரு விஷயம் என்னால மன்னிக்க முடியும். நான் அவனை மன்னிச்சிருவேன், இவனை மன்னிச்சிருவேன், இவனை மாத்திரம் மன்னிக்க மாட்டேன். இதை கர்த்தர் சொல்லுவாரே, ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, மன்னிப்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. ஆனால் அதை கர்த்தர் நமக்கு தரணும். நீங்க லூக்கா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த கர்த்தருடைய ஜெபத்தை லூக்கா கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருப்பாரு. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. பாருங்க, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னி. அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்றாரு, நாங்க அப்படி மன்னிச்சிருக்கிறோமே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, மத்தேயு 6ஆம் அதிகாரம் அந்த மலைப்பிரசங்கத்தில் அவர் சொன்ன வார்த்தையை நான் வாசிக்கிறேன். மனுஷர் 6ஆம் அதிகாரம் 14, 15, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். இயேசு சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை. இதனுடைய ஆழமான அர்த்தம் என்னன்னா, நமக்கு எதிராளி இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த உலகத்துல ஒரு எதிராளி இருக்கக்கூடாது. மனதளவுல அது நமக்கு நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற மதவாதிகளாக இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக சட்டங்களை ஏற்றுகிற அரசாங்கத்தில் உள்ளவர்களானாலும் சரி, தனிப்பட்ட முறையிலே நீங்கள் யார் யார் உங்களுக்கு பாடுகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்தார்களோ அவர்களையும், யாராயிருந்தாலும் நமக்கு மன்னித்து அதிலிருந்து விடுதலை பெற்று, எனக்கு இந்த உலகத்துல யாருமே எதிராளி இல்லைன்னு சொல்லி நம்முடைய கடைசி மூச்சை விட வேண்டும். எனக்கு அருமையான அதனுடைய அன்பு பிள்ளைகளை, அந்த 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஒரு பயங்கரமான வார்த்தை. மனுஷனுடைய அவன் தப்ப நான் மன்னிக்க மாட்டேன்னா உன் தப்பு மன்னிக்கப்படாது. நீ அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நீ அந்நிய பாஷை பேசலாம், நீ ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ண வாரம் கரெக்டா உபவாசம் ஜெபிக்கலாம், நீ எவ்வளவு மத ரீதியான காரியங்களை செய்தாலும் உன் இருதயத்துக்குள்ள ஒரு மனிதனை குறித்த ஒரு கசப்பு இருக்குமே, ஆனால் உன் பாவம் மன்னிக்கப்படாது.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை நீங்க இந்த சுவிசேஷ புத்தகங்களை வாரத்துக்கு ஒரு முறையாவது படிக்கணும். வாட்ச்மேன் நீ வாரத்திற்கு ஒரு முறை புதிய ஏற்பாட்டை படிச்சிருவா. இந்த வார்த்தைகள் தான் நம்மை உருவாக்கும். மீண்டுமாக இதே வசனத்தை மார்க் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். மார்க் 11, 25, 26. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீ உன் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்க போற. இன்னைக்கு செஞ்ச பாவத்துக்காக. நீ ஏற்கனவே ரசிக்கப்பட்ட ஆளுதான். ஆனா இன்னைக்கு நீ செய்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்க போற உன்னுடைய படுக்கையில. நீ முதலாவது என்ன செய்ய? உனக்கு விரோதமாக தவறு செய்தவர்களை மன்னிச்சு உன் மனசை ஃப்ரீயாக்கு. அதுக்கு பிறகுதான் நீ அந்த ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். 26ஆம் வசனம், நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்க யார் ஒருவருடைய தப்பை மன்னியாதிருந்தாலும் உங்க பாவம் மன்னிக்கப்பட. எத்தனை விதமான பலிகளை நீங்கள் செலுத்தினாலும், நீங்கள் மத ரீதியான பரிசுத்த காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்தினாலும், நன்மை செய்தாலும், தான தர்மம் பண்ணினாலும், மிஷனரி ஊழியங்களுக்கு அள்ளி கொடுத்தாலும், உங்க மனசுல ஒரு மனிதனை குறித்த கசப்பு இருக்குமே. ஆனால் குடும்பங்களுக்குள்ள பெண்களுக்கு நார்மலாக மாமியாருக்கு மருமகளை மன்னிக்க முடியாது, மருமகளுக்கு மாமியாரை மன்னிக்க முடியாது. இது சாதாரணமாக குடும்பங்களுக்குள்ள இருக்கிற காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக எத்தனை காரியம் வந்தாலும் இயேசு மன்னித்தது போல மன்னிக்கிற சுபாவம் நமக்கு தேவை. நீங்க பழைய ஏற்பாட்டுல தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். நம்ம பழைய ஏற்பாட்டுல உள்ள ஆசீர்வாதம் எடுத்துக்கிடுவோம், ஆனா இதை பேச மாட்டோம். நீ ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டா நீ கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு வாழ்ந்து பார்க்க வேண்டியதானே. பழைய ஏற்பாட்டின் உபதேசம் அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உபதேசம். அதை முழுமையாக நாம் நமக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு புதிய உடன்படிக்கை கொடுக்கிறார். அப்ப அவர் அதை சொல்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38, 39 வசனத்தை பாருங்க. மத்தேயு 5, 38, 39. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் இந்த கன்னத்திலே அடைச்சிக்கப்பா அப்படின்னு கொடுக்கணும். இதுதான் மன்னிக்கிறது. இதுதான் மன்னிக்கிறது. நீ தீமையோட எதிர்த்து நிற்காத. உனக்கு விரோதமாக எத்தனை பயங்கரமான தவறுகள் செய்திருந்தாலும் நீ அதை மனதார மன்னித்து விடு. மனதார மன்னித்து விடு. இன்னும் எனக்கு நீ தப்பு பண்ணணும்னு நினைக்கிறியா? தப்பு பண்ணிக்கப்பா. பட் ஐ லவ் யூ. நான் உன்னை நேசிக்கிறேன். யாரால் அதிகம் பாதிக்கப்பட்டீர்களோ அவர்களை அதிகமாக மன்னியுங்கள். யாரால் அதிகம் பாதிக்கப்பட்டீர்களோ அவர்களை அதிகமாக மன்னியுங்கள். நான் வேதாமத்தில பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 சம்பவங்களை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக தாவீது ராஜா ஒரு மன்னிக்கிறார் பாருங்க. தாவீது ராஜா தன்னுடைய மகன் அப்சலோம், அவன் தன்னை ராஜா என்று டிக்ளேர் பண்ணி, இவரோடு இருந்த ஒரு சேனையிலே ஒரு பகுதி அவரோடு போய்விட்டது. அரண்மனை அதிகாரிகள் கூட ஒரு கூட்டம் அப்சலோம் கூட போயிட்டான். இப்ப இவர் அப்சலோமுக்கு தப்பி ஓடுறாரு. அப்படி ஓடும்போது அந்த பென்யமீன் கோத்திரத்தான் ஒருத்தன், சீமேயின் ஒருத்தன் தாவீதை தூஷிக்கிறான். அவனோடு போனவங்க மேல எல்லாம் கல் எடுத்து எறிகிறான். அப்ப தாவீது கூட போறவங்க சொல்றாங்க, நீர் உத்தரவு கொடும், நாங்க அவனை இப்பவுமே அடிச்சு கொன்னுடுறோங்கிறாங்க. அப்ப தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஒப்புதல் இல்லாமல் ஒருவன் என்னை தூஷிக்க முடியாது. அவன் என்னை தூஷிக்கட்டும், கர்த்தர் அப்படி செய்ய அனுமதித்திருக்கிறார் என்கிறார். இப்ப இது நல்லா இருக்குது பாக்குறதுக்கு.
ஒரு ராஜா, அவரு கூடயும் ஒரு சேனை போகுது, அவருக்கு விரோதமாக ஒரு மனுஷன் தூஷிக்க போகுது, எவ்வளவு அழகா அதை பொருட்படுத்தாமல் இது கர்த்தர் அனுமதித்த காரியம்னு போகிறாரே நம்ம நினைக்கிறோம். அவர் மரண தருவாயில இருக்கிறாரு. இப்போ மகனை ராஜாவாக்கிட்டாரு, சாலமோன. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. அவர் சாலமோன்ட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? நீ சீமேயியை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாயாகங்கிறார். இதுதான் ஒரு மனிதனுடைய, அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த மன்னிக்கிற குணம்ங்கிறது அவ்வளவு எளிதில வந்துடாது. சாதாரணமா நம்ம சில நேரங்கள்ல சிலரை மன்னிச்சுருவோம். திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மனிதனோடு வரும் பொழுது அவன் ஏற்கனவே பண்ண தப்ப அப்படியே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம மனசுக்குள்ள இருந்து வெளியே வரும். இதுதான் பிசாசு நமக்குள்ள கம்ப்யூட்டர் மாதிரி இருந்து நாம் மன்னித்ததை மீண்டுமாக நம்முடைய ஞாபகத்துல கொண்டு வந்து அதை சரியான அந்த சந்தர்ப்பத்தில் அதை வெளியெடுத்து விடுவான் பாருங்க. இது பெண்கள்கிட்ட ரொம்ப பார்க்கலாம். நான் பெண்களை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, ஆனால் அவ்வளவு எளிதிலே நம்மால் இந்த காரியங்களை மறக்க முடியவில்லை. ஆனா கர்த்தர் நினைக்கிறாரு, மன்னித்து மறக்கிற சுபாவம் உள்ளவர். இன்னொரு மனிதனை நாம் பார்ப்போம், யோசேப்பு. யோசேப்ப அவனுடைய சகோதரர்கள் அவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் அவன் மீது பொறாமை கொண்டு, நீ உயிரோட இருந்தா தானப்பா அந்த சொப்பனெல்லாம் நடக்கும், நீ செத்துட்ட எப்படி நடக்கும் என்று சொல்லி அவனை கொலை செய்வதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். கடைசியில அங்க ரூபன் போராடி அவனை மீட்டு அங்கே நீதியானியர்கிட்ட அவங்க வித்துடுறாங்க. பல வருஷங்களுக்கு பிறகு தேசத்திலே பஞ்சம் வந்த போது யோசேப்பினுடைய சகோதரர்கள் எகிப்துல உணவுப் பொருள் இருக்குன்னு சொல்லி எகிப்துக்கு உணவு வாங்குறதுக்கு போறாங்க. அங்கே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து இந்த உணவு வழங்குகிற ஒரு தலைவராக அங்க யோசேப்பு வீற்றிருக்கிறான். யோசேப்புக்கு தெரிந்து அது தன்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி பழி வாங்குவதற்கு மிக சரியான சந்தர்ப்பம். ஆனால் அவனுடைய சகோதரர்களுக்கு அவர்கள் யாரென்று தெரியவில்லை. ஆனால் யோசேப்பு அவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்து விட்டான். அவனை வெளிப்படுத்துவதற்கு முன்னதாக சில சம்பவங்களை அவன் நடத்தியிருந்தாலும் அவர்கள் அந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்காக அவன் செய்தானே ஒழிய அவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்து விட்டான். நீங்கள் அந்த சம்பவத்தை படிச்சு பாருங்க. யாக்கோபு இறந்துட்டாரு, இவனுடைய சகோதரர்களுக்கு பயம். இவ்வளவு நாள் அப்பா இருந்தாரு, அதனால சகோதரன் நமக்கு எந்த கெடுதலும் பண்ணல, இப்ப அப்பா இறந்துட்டாரே, இனி என்ன நமக்கு பிரச்சனை வருமோ என்று சொல்லி யோசேப்பிட்ட ஒரு ஆள் அனுப்புறாங்க. நான் மரித்த பிறகு உன் சகோதரர்களுக்கு நீ ஒரு கெடுதலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக. ஆனா யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை வரவழைத்து அவர்களை கட்டி அணைத்து அழுதான். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாங்க. இதுதான் மன்னிக்கிற சுபாவம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் யோசேப்பை போல மன்னிக்கிற குணாதிசயத்தை உடையவர்களாக இருக்கணும். முதலாவதாக பாருங்கள், மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த காலில தட்டிட்டு நான் சாரி அப்படிங்கிறோமே, அப்படி அல்ல. மனப்பூர்வமாக உள்ளாந்த மனதோடு நாம் மன்னிக்கணும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார். அந்த மன்னிச்ச பிறகு அந்த அன்பு இருக்குதே, அது ஒரு ஆழமான அன்பா மாறணும். ஒரு சகோதரன் என் வீட்டிற்கு அருகாமையில் என்னுடைய கிராமத்துல இருந்தாங்க. என்னுடைய தகப்பனார் காலத்திலும் அவருடைய தகப்பனார் காலத்திலும் சில காரியங்களிலே மன வேறுபாடுகள் எங்களுக்குள் உண்டு. அப்போ அவங்க எங்களுக்கு ரொம்ப கெடுதல்லாம் பண்ணி இருக்கிறாங்க.
நாட்கள் சென்றது. அவருடைய பெற்றோர் மரித்து போனார்கள், எங்கள் பெற்றோர் மரித்து போனார்கள். இந்த சகோதரனை நான் நீண்ட வருஷங்களுக்கு பிறகு நான் சந்தித்தேன். அவர் என்னுடைய போன் நம்பரை கண்டுபிடிச்சு எனக்கு போன் பண்ணி என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை, தம்பி, என்னுடைய பெற்றோர் உங்க குடும்பத்துக்கு செஞ்ச பிரச்சனைகள் ஏராளம், ஆனாலும் நான் அண்ணன் உன்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், அவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு. அவர் அப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அவர் சென்னையில ஒரு தாதாவாக இருந்தார். அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவருடைய மனதில் ஆவியானவர் உணர்த்தினது, முதல்ல நீ எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி. என்னிடம் மாத்திரமல்ல, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லோரையும் அவர் கூடுமான வரைக்கும் சந்தித்து அவர் மன்னிப்பு கேட்டார். அதற்கு பிறகு நான் அவருக்கு ஊழியம் பண்ணாரு. நான் அவர் கூட சேர்ந்து நிறைய ஊழியத்துக்கு இருக்கிறேன். என்னை யார் என்று யாராவது கேட்டால் அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை என் தம்பின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். அதுக்கு மேல சொல்ல மாட்டார். உடன் பிறந்த தம்பியை போல் நான் அவரோடு பழகினேன். அவர் 2016 மரித்து போனார். அவருடைய மரண ஆராதனைக்கு நான் சென்றிருந்தேன். சென்னையில ஒரு பேராயர் CSI சர்ச்சில் அவருடைய அடக்க ஆராதனை. அந்த பேராயர் வந்திருந்தார். 3 மணி நேரத்துக்கு மேல அது ஆராதனை நடந்துச்சு. ஒரு பெரிய பரிசுத்தவானுடைய மரணம் போல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்ட ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டார். எனக்கு ஒரு ஆறுதல் என்ன என்றால், என்னிடத்தில் அவர் மன்னிப்பு கேட்டதோடு நான் அதை முடித்து விடவில்லை. அதற்கு பிறகு அவரோடு ஒரு சகோதரனுடைய உறவை நான் வைத்திருந்தேன். இன்றைக்கு வரைக்கும் நான் என்னால் அவரை மறக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மனப்பூர்வமாய் மன்னிப்போமே, ஆனால் அந்த மன்னிப்புக்கு முன்னால் நடந்த காரியங்கள் நம்மை பாதிக்க கூடாது. அது அழிக்கப்பட வேண்டும், அது மறக்கப்பட வேண்டும். நீங்க எரேமியா 31:34 பாருங்க. அதன் பின்பகுதியில எரேமியா 31:34, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இதுதான் ஆண்டவருடைய குணாதிசயம். அவர் நம்முடைய பாவங்கள்ல மன்னிச்ச பிறகு நம்மளை எப்படி பார்க்கிறாரா? நீதிமான்னு பார்க்கிறாரா. இவன் பழைய பாவின்னு அவர் பார்க்கிறது இல்லை. அவர் நம்மை நீதிமான் என்று பார்க்கிறார். நான் அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மன்னிப்பீர்களே, ஆனால் அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவன் மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சிருவேன், அது இல்லை. நீ மன்னிச்சாதான உனக்கு ஜெபமே, நீ ஜெபம் ஏறெடுக்க முடியும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். உனக்கு விரோதமாக எவ்வளவு தவறு பண்ணினாலும் அதை மன்னித்து மறந்து விடு. அததான் மனப்பூர்வமா மன்னிக்கிறது. எபேசியர் 4:32 பாருங்கள். எபேசியர் 4:32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதுதான் சபைக்குள்ள இருக்க வேண்டிய மன்னிப்பு. எபேசு சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சபைக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சிருங்க. சபைக்குள்ள வரும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து உட்காருங்க. திருவிருந்துல எல்லாரும் ஒப்புரவாங்கள் என்று சொல்லி சில சபைகள்ல அந்த போதகர் திருவிருந்துக்கு முன்னதாக பக்கத்துல இருக்கவங்க கை கொடுக்க சொல்வார். அது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்த்து கை கொடுக்க கூடாது. முதல்ல நீ அந்த சபைக்குள்ளே நீ மன்னியாத யாராவது உள்ளே இருப்பார்களே, ஆனால் அவர்களை மன்னித்து விட்டுதான் நீங்க அந்த திருவிருந்தை எடுக்கணும். என் அருமை தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க பாருங்க, அந்த கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 2:10, 2 கொரிந்தியர் 2:10, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். இதுதான் சபைக்குள்ள மன்னிப்பு. கர்த்தருடைய சன்னிதானத்திலே கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றையும் மன்னிச்சிடணும். உனக்கு டயசிஸ்ல கிடைக்க வேண்டிய வேலையை அவர் கெடுத்திருப்பார். இதனால உன் பிள்ளை இவ்வளவு நாள் வேலை இல்லாம இருக்கலாம். மன்னிச்சிடு, மன்னித்து விடு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே,
உன் வீட்டில் ஒரு திருமணம் நடக்கிற காரியத்தை அவர் கெடுத்திருப்பாரு. கடினமான காரியம், மன்னிச்சிரு. உன் பக்கத்து இடம் அவருடைய இடமா இருக்கலாம். உன்னுடைய இடத்துல ஒரு பகுதி அவர் வஞ்சிச்சு எடுத்திருப்பாரு, மன்னிக்கணும். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குணாதிசயம். நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற லட்சணம் அதுதான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் மன்னித்து விட்டேன் என்று வார்த்தையிலே சொல்வது எளிது, ஆனால் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். இதுக்கு ட்ரைனிங் பிளேஸ் சர்ச் தான். சர்ச்சுக்குள்ள இந்த போதனை அதிகமாக சொல்லப்படணும். நாம் கசப்போடு அமர்ந்திருப்பதே ஆனால் திருச்சபை முடிந்து நாம் வீட்டுக்கு செல்லும் பொழுது கட்டுக்கட்டாக சாபத்தை எடுத்துக்கொண்டு செல்லுவோம். ஆனால் எல்லாரையும் மன்னித்து அமர்ந்திருப்பாயானால் மற்றவர் கண்ணுக்கு தெரியாத கூடையான ஆசீர்வாதங்களை நீ சுமந்து கொண்டு செல்வாய். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மன்னிக்கிற சுபாவம் கர்த்தருடையது. அவருடைய பிள்ளைகளிடத்திலே அந்த சுபாவம் அதிகமாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக பார்ப்போம், சாதகமான நிலையில் மாத்திரமல்ல, பாதகமான நிலையிலும் மன்னிக்கணும். நான் இப்ப நல்லா இருக்கேங்க, அதனால நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். என் பிள்ளை கல்யாணம் ஆகாம இருந்துச்சு, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. என் சொத்தை கொஞ்சம் எடுத்துட்டாரு, இப்ப எனக்கு நிறைய சொத்துக்கள் வந்துச்சு. என் பிள்ளைக்கு வேலை இல்லாம வேலையை கெடுத்தாரு, இப்ப என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு. ஆகவே நான் மன்னிக்கிறேன் என்பது அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் இப்படிப்பட்ட கெடுதலினாலே நான் அநேகம் இழந்து இன்றைக்கு நான் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன், ஆனாலும் மன்னிக்கிறேன். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மன்னிப்பின் வார்த்தையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. லூக்கா 23:24 பார்க்கிறோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவங்க என்ன இல்லிட்ரேட்டா? அவங்க எல்லாம் நியாய பிரமாணத்தை கரைச்சி குடிச்ச வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூத பிரபுக்கள். அவங்களுக்கு எது தப்பு எது ரைட் நல்லா தெரியும். ஆனாலும் கர்த்தரை பொறுத்த அளவில் அவர்கள் என்ன செய்கிறோம் என்று உணர்வில்லாமல் செய்கிறார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, என்ன ஒரு அழகான வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னி. அப்ப அவரு சொல்லும் பொழுது என்ன உயிர் திறந்த பிறகு சொன்னாரா? என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 3 ஆணிகளிலே அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இப்படி தொங்குவதற்கு காரணமாயிருந்த ஒரு திரள் கூட்டம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. காரி துப்புறாங்க, கல் எறிகிறாங்க. இப்படி வேடிக்கை பார்க்கிற அந்த கூட்டத்தை பார்த்து சாதகமற்ற சூழ்நிலையிலே பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான், பிதாவே இவர்களை மன்னியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சாதகமற்ற சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலும் நீங்கள் மனசார மன்னியுங்கள். உச்சக்கட்டமான வழியிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இயேசு மன்னித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க அப்போஸ்தலர் 7:6 பாருங்க, ஸ்தேவான் மன்னிப்பார். சரி, இவர் கடவுள் இயேசு. ஆனா ஸ்தேவான பாருங்க, ஒரு பந்தி விசாரிப்புக்காரனா தான் ஊழியத்துக்குள்ள வர்றாரு. அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. ஒரு பெரிய பிரசங்கம் பண்றாரு. இந்த பிரசங்கத்தை கேட்க கேட்க அங்க இருக்கிற அந்த யூத மதத்தினருக்கு ஒரு வைராக்கியம் எழும்புது. இவரை கொலை பண்றதுக்கு துடிக்கிறான். அப்ப என்ன செய்யறான்? கல்லை எடுத்து எறிகிறாங்க அவர் மேல. அவர் மேல கல் விழுதுங்க. ஒரு கல் இல்ல, அந்த கூட்டம் முழுசும் எரியுது. அப்ப அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அப்போஸ்தலர் 7:60, ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும். ஆமா, அதோடைய அர்த்தம் என்ன? நான் இவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். நானே மன்னிச்சிட்டேனே, வேற நீங்க ஏன் அந்த பாவத்தை அவங்க மேல சுமத்துறீங்க? அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மன்னிக்கிற குணாதிசயத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
இது எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அது யார் அப்படின்னா அன்னைக்கு சவுல். அவருதான் இவர் மேல கல்லெறிகளுடைய டிரெஸ் எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்காரு. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 22:20. உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்துக் கொண்டிருந்தேன். அந்த மன்னிப்பு சவுலையும் பாதித்திருக்கிறார். இன்னைக்கு அவர் அதை டிக்ளேர் பண்றார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க மன்னிக்க மன்னிக்க உங்களை அறியாம அநேக ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க ஸ்டெயின்ஸ் என்ற அந்த அருமையான ஆஸ்திரேலிய மிஷனரி பல வருஷங்களுக்கு முன்பு ஒரிசாவில் அவரும் அவருடைய 2 ஆண் மக்களும் அவர்கள் படுத்திருந்த அந்த ஜீப்போட சேர்ந்து அவரை இடிச்சு கொண்டாங்க. அவருடைய மனைவி சொன்ன முதல் வார்த்தை, 2 பசங்க அன்புக்குரிய கணவரை இழந்து நிக்கிறாங்க. அவங்க சொன்ன முதல் வார்த்தை, நான் அவர்களை மனதார மன்னிக்கிறேன். ஆகையினால்தான் மீண்டும் அதே இடத்துல அவங்க ஊழியம் பண்ணாங்க. இது மிக கடினமான ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் இதைத்தான் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படி மனதார மன்னித்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க நீதிமொழிகள் 19:11 அந்த 2வது வரியை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 19:11. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஐயா, நீ பிறருடைய தப்பிதங்களை மன்னிப்பது உனக்கு மகிமை சேர்க்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் இவர்கள் எல்லாரும் தங்களுக்கு எதிராக வந்த எழும்பிய மனிதர்களை மிக எளிதாக மன்னித்தார்கள். நீங்க பாருங்க, நீங்க இரத்த சாட்சிகளுடைய மரணங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. ஒருத்தர் கூட நீங்க எங்களுக்கு விரோதமா இவ்வளவு பண்றீங்க, பின்னாட்கள்ல உங்களுக்கு என்ன நடக்கும்னு பாருங்கன்னு கூட சொல்லாங்க. அத மனதார ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு வாட்ச்மேனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பகுதியை படிச்சுட்டு இருந்தேன். அவரை சிறைச்சாலையில போடுறாங்க. அந்த சிறைச்சாலையினுடைய அந்த அவருடைய படுத்திருந்த அறையினுடைய அளவு 9 அடி நீளம், 4.5 அடி அகலம். அதுல அவர் படுத்திருக்கிறாரு. ட்ரெஸ் மாத்திர கொடுக்க மாட்டாங்களாம். அவருடைய மனைவி கொண்டு வருவாங்களாம் ஒவ்வொரு தடவை வரும்போது. அதற்கு பிறகு அந்த அம்மா சிக்காகி இறந்துட்டாங்க. இப்போ அவருக்கு ட்ரெஸ்ஸும் வரல. அங்க அந்த ரூமுக்குள்ள எல்லா கிளைமேட்லயும் இவரு அந்த கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். நீங்க சைனாவுல சில நேரங்கள்ல அந்த குளிர்காலத்துல பயங்கரமான குளிர். 20 ஆண்டுகள் சிறைச்சாலையில இருந்து சிறைச்சாலையிலேயே மரித்து போனார். முறுமுறுக்கல. அவர்கிட்ட போய் சில சயின்ஸ் புத்தகங்கள் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கொடுத்தாங்களாம். அவர் அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். அவர்கிட்ட பைபிள் கிடையாது. ஆனா அவர் வசனங்களை மனப்பாடம் பண்ணி வைத்திருந்ததினாலே அந்த வசனங்களை அவருக்குள்ளேயே சொல்லி தன்னை உற்சாகப்படுத்தி கொண்டாராம். அவர் மனைவி இருந்ததுக்கு போகல. மனைவியுடைய சகோதரிக்கு ஒரு கடிதம் எழுதுறார். நீ கவலைப்படாத, கர்த்தருக்குள் சமாதானமாய் இருக்கிறேன். அவரை சுத்தி எல்லாமே எதிராளிகள், எல்லாருமே கொடுமைக்காரர்கள். எவ்வளவு பெரிய மன்னிப்பு! அதை பார்த்து கொண்டிருந்த அந்த காவலாளியை அவன் அந்த வேலையை விட்டு வெளியே போய் அவன் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இனி இந்த தேசத்துல வாழ்ந்தா நமக்கும் இதே பிரச்சனை சொல்லி வெளிநாட்டுக்கு போயிட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அத்தனை பாடுகளிலும் இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார்கள். கிறிஸ்துவை போல வாழ்ந்தார்கள். ஏன் நம்முடைய திருச்சபைகளிலே சண்டை சச்சரவுகள்? ஏன் கோர்ட்டுக்கு போறோம்? மன்னிக்க முடியல நம்மால. சிலரை பார்த்தா நம்ம சர்ச்சுக்குள்ள போகும்போதே முகத்தை திருப்பிக்கிட்டு போறோம். ஐயா, அவன் திரும்பிக்கிட்டு போட்டும், அது அவன் குணம். அவன் ரட்சிக்கப்படல, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயே, அவன் தோள் மேல கை போடு. பிரதர் எப்படி இருக்கீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். போதும் இந்த வார்த்தை.
முழு மனதோடு மனதார மன்னிச்சு, இந்த வார்த்தை சொல்லணும், ஆர்டிபிஷியலா சொல்லக்கூடாது. கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சாதகமான சூழ்நிலையில் மாத்திரமல்ல, பாதகமான சூழ்நிலையிலும் மன்னிக்கணும். மூன்றாவதாக பாருங்கள், சோர்ந்து போகாமல் மன்னியுங்கள். ஐயோ, அவனுக்கு மன்னிச்சு அவனெல்லாம் இனிமேல் என்னால மன்னிக்கவே முடியாதுங்க, நானும் அவன்கிட்ட அன்பா பழகிதான் பார்க்கிறேன், எனக்கு கெடுதலே பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் மன்னியுங்கள். ஒருவேளை இதற்கு நான் வேதத்திலிருந்து நேரடியாக வசனம் சொல்ல முடியவில்லை என்றாலும், ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 2:7, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நிச்சய ஜீவனை அளிப்பார். அப்போ வந்து மன்னிக்கிறது ஒரு மிக உயர்ந்த ஒரு நல்ல செயல். சோர்ந்து போகாதீங்க, எத்தனை தடவை வேணாலும் மன்னியுங்க. நமக்கு முன்னோடியாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அதை தான் நமக்கு ஒரு மாடலாக, ஒரு மாதிரியாக வைத்திருக்கிறார்கள். ஊழியத்துக்கு போகிறாரு நம்ம ரெவரண்ட் ராக்லன். அங்க இவரை கிராமத்துக்குள்ள விடாம இவர் மேல சாணி தண்ணியை ஊத்துறாங்க. அவர் அந்த தண்ணி மேல வாங்கிக்கிட்டு, நீங்க ஊத்துக்க, ஆனாலும் நான் சொல்றத கேளுங்கன்னு அங்கேயும் காஸ்பல் சொல்லி இருக்கிறார். அவர் முறுமுறுத்து, இந்த ஜனத்துக்கு நான் நற்செய்தி அறிவிக்க வந்தேனே, இந்த தகுதி இவனுக்கு கொஞ்சம் கூட கிடையாதுன்னு போகலையே. அதனாலதானே இன்னைக்கு மேல திருநெல்வேலி என்று சொல்லப்படுகிற சிவகாசி, சிறுவில்லிபுத்தூர் அந்த பகுதிகள், 7000 பண்ண பகுதிகள் இன்றைக்கு அநேகம் கிறிஸ்தவர்கள் என்கிறார்களே. காரணம் என்ன? தனக்கு விரோதமாக வந்த அத்தனை வசவுகளையும் அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அந்த ஜனங்களை மனதார நேசித்து மன்னித்து அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ததனாலே அதற்கு பிறகு ஒரு பெரிய சந்ததி இன்றைக்கு இயேசுவின் சீஷர்களாக மாறி இருக்கிறார்களே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தொடர்ந்து மன்னியுங்கள், சோர்ந்து போகாமல் மன்னியுங்கள். நீங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்றாரு, நன்மை செய்கிறதில் என்ன செய்யாதீர்கள், சோர்ந்து போகாதிருங்கள். இன்னும் தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல செய்கிறாரு, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். அதுக்கு பாருங்க, நீ எபிரேயர் 12:3 வாசிக்கிறேன். எபிரேயர் 12:3, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஐயா, உனக்கு மாடல் அவர்தானே. தனக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்துக் கொண்ட இயேசுவை உங்களுக்கு மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த இரவுல நீங்கள் படுக்கைக்கு செல்லும் முன்பதாக உங்க மனதுல யார் யாரை குறித்த கசப்பு இருக்கிறதோ, யார் யாரை குறித்த வெறுப்புணர்வு இருக்கிறதோ, அவர்கள் எல்லாரையும் மன்னித்து விடுங்கள். நான்காவதாக பாருங்கள், மன்னிப்பு அநேக பாவங்களில் இருந்து நமக்கு ஒரு விடுதலையை தரும். அநேக பாவங்கள் நம்மை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். நீங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:18, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுங்கப்பா அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசமான விஷயத்துல நீ வைராக்கியம் பாராட்டிராத. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நாம மன்னிக்க முடியலாக்கி என்ன காரணம் சொல்றோம்னா, நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குது. இவனை மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கலாத்தியர் 5:17 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சைக்கிறது. நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், ஆவியில நினைக்கிறேன், ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என் மாம்சம் சொல்லுது, அவனை மன்னிச்சிடாத, கொஞ்சம் நெஞ்சமா அவனுக்கு கெடுதல் பண்ணி இருக்கிறான். நோ, அவனை நீ நினைக்காத, நீ அவனை விட்டு ஒதுங்கி இருந்தா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இப்படி ஒரு உபதேசம் இருக்குது. நமக்கு கெடுதல் பண்ணவனை விட்டு ஒதுங்கி இருந்தா போதும், மனசுல மன்னிச்சிரு போதும். அப்படி அல்ல.
நீ மன்னித்தது அவனுக்கு தெரியணும். நீ மன்னித்தது அவனுக்கு தெரியணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு சத்தமா சொல்லிதான் மன்னிச்சார். ஸ்தேவான் சத்தமா சொல்லிதான் மன்னிச்சார். அவரு ஸ்டெயின்ஸ் அவருடைய அருமையான துணைவியார் கிளாடிஸ் அம்மா சத்தமா சொல்லிதான் மன்னிச்சார். அது உலகம் எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க மன்னிச்சது. நீ மன்னித்தது உன் எதிராளிக்கு தெரியணும். உன் மாமிசத்தை உன்னை ஆளுகை செய்ய அனுமதித்து விடாது. அது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இந்த மாம்சமும் ஆவியும் என்ன செய்து ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். இதனுடைய விளைவை பாருங்க. அதே கலாத்தியர் 5:20-21 மாம்சத்தின் கிரியைகள் என்று ஒரு பெரிய காரியங்களை பட்டியலிடுகிறார். அதுல சில காரியங்கள் இந்த மன்னிக்கிற சுபாவம் உனக்குள்ள இல்லாததுனால அந்த பாவங்கள் உன்னை ஆக்கிரமித்து விட்டது. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், 21ஆம் வசனம், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், இவ்வளவு பாவம் உனக்குள்ள வந்தது காரணம் என்னவென்றால் உன்னுடைய ஆவி, அந்த ஆவியானவர், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை மன்னிச்சுன்னு சொல்றாரு. ஆனா மாம்சம் சொன்னதுக்கு நீ கீழ்ப்படுகிற. இதனால உனக்குள்ள என்ன சுபாவம் வந்துட்டுனா, அவனை பார்த்தாச்சுன்னா நீ பகையாளியா பாக்குறான், அவனை விரோதியா பாக்குறான். உனக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்புது. உனக்குள்ள அவனை பார்த்தாலே கோபம் வருது, சண்டை போடணும் போல இருக்குது. நீ நிரந்தரமா அவங்க சந்ததியாக ஒரு பிரிவினை உங்களுக்குள்ள வந்துச்சு. அவனுக்குள்ள அவனுக்கு இந்த உலக ஆசீர்வாதங்கள் சில கிடைக்கும் பொழுது உனக்கு பொறாமை வருது. ஏன் ஏசா கொலை பாதகனாக மாறினான்? ஏசா அவன் சகோதரனை கொலை செய்யணும்னு துணிஞ்சாங்க. அதுக்குதான் தப்பிச்சு யாக்கோபு ஓடினான். இன்னைக்கு அநேகருடைய, நீங்க பேப்பர்ல பாருங்க, உடன் பிறந்தவனை கொன்னுறாங்க சின்ன சின்ன சொத்து தகராறுகளுக்காக. எனக்கு தெரியும் ஒரு 2 கிறிஸ்தவ குடும்பங்கள் அடுத்தடுத்த வீடுகளில் வசிக்கிறாங்க. அண்ணன் தம்பி பேச மாட்டாங்க, ஒரே சர்ச்சுக்கு தான் வருவாங்க, 2 குடும்பமும் பேச மாட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதற்கு காரணம் என்னவென்றால் மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள இல்லை. அந்த வசனம் முடியல, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உனக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பிறகு எதுக்கு நீ சர்ச்சுக்கு வர்ற? இந்த மன்னிக்கிற சுபாவம் உனக்குள் இல்லை என்றால் அது உனக்குள் அநேக பாவங்களை கொண்டு வந்து விடுமே. நீ எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மன்னிப்பு அநேக பாவங்கள் நம்மை அணுகாதபடி தடுத்து வரும். இந்த மன்னிக்கிற சுபாவம் இருக்குல்ல, அது உன்னை அப்படியே அழகா பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கும். சமாதானம் உனக்குள்ள எப்பொழுதும் இருக்கும். நீங்க எபிரேயர் 8:12 வசனத்தை பாருங்கள். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். இதை கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த மன்னிக்கிற சுபாவத்தை கர்த்தர் தரணும்னு சொல்லி கெஞ்சி செவியுங்க. ஆண்டவரே பட்டியலிடுங்க. நீங்க யோசிச்சாலே உங்களுக்கு ஞாபகத்துல வந்துடும். உங்களோடு வேலை பார்க்கிறவர்கள், உறவினர்கள், சபையில இருக்கிற ஆளு, ஊருக்குள்ள இருக்கிற ஆளு, உன் பங்காளி, யார் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கிறதோ, முதல்ல ஒரு மனுஷனுக்கு முத்திரை குத்தாதீங்க. இவன் இப்படித்தான் முத்திரை குத்தாதீங்க. உங்களுக்கு விரோதமான வார்த்தைகள் வந்த எல்லாரையும் மனப்பூர்வமாய் மன்னியுங்கள், தொடர்ந்து மன்னியுங்கள். சாதகமான சூழ்நிலையில மாத்திரமல்ல, பாதகமான சூழ்நிலையிலும் மன்னியுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அது அநேக பாவங்கள் உங்களை ஆக்கிரமிப்பதை தடுத்துவிடும். மன்னித்து கொண்டே இருங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். மன்னித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். இந்த பேராசீர்வாதத்தை இன்றைக்கு இந்த கூடுகையில பங்கு பெற்ற உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே இந்த சமூகத்துக்கும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான ஆண்டவரே ஒரு செய்தி இந்த நாளிலே எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை மறந்து, வசனத்தின் ஆழத்தை மறந்து, அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பிசாசு விதைத்த அந்த விஷ விதைகள், கோபத்தின் விதைகள், இவைகளுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுத்து மன்னிக்க முடியாதவர்களாய், மறக்க முடியாதவர்களாய்,
நேசிக்க முடியாதவர்களாய் நாங்கள் மாறி போயிருக்கிற இந்த காலகட்டத்திலே, ஆமாண்டவரே, எங்களுடைய சுயரூபங்களை வெளிப்படுத்தி இந்த நாளிலே, ஆமாண்டவரே, இப்படிப்பட்ட சுவாபங்கள் பரலோகத்துக்குரிய சுவாபங்கள் அல்ல, கிறிஸ்துவின் சுவாபம் அல்ல. கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லுகிற நாம் அப்படிப்பட்ட சுவாபங்கள் இல்லாதவர்களாய் இருப்பது மிக கடினம் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நாங்கள் கேட்டோமே கர்த்தாவே. இந்த நாளில் மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அழைத்திருக்கிறீர் சுவாமி. மன்னிப்பில் சோர்வு வந்துடக்கூடாது. தொடர்ந்து மன்னிக்க வேண்டும். எத்தனை முறைதான் மன்னிப்பது என்கிற அந்த மனத்தளர்வுக்குள்ளும் அந்த ஒரு நிலைமைக்குள்ளும் மனப்பான்மைக்குள்ளும் சென்று விடக்கூடாது. கிறிஸ்து நமக்கு மன்னிப்பு என்பது வாழ்நாள் முழுவதும் தேவை இருக்கிறதே. தவறு செய்யாமல் அவ்வளவு பெரிய யோக்கியவானாவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கிற அந்த ஒரு கேள்வியை முன்னிறுத்தி கடைசி வரைக்கும் நமக்கு அந்த சின்ன சின்ன காரியங்கள் கூட தவறு என்பதுதான், பாவம் என்பதுதான் என்று உணர்ந்து நாம் மன்னிப்பு கேட்கிற அந்த அனுபவத்திலே பரிசுத்தமாகிறவன் மேலும் பரிசுத்தமாகட்டும். இந்த கோபம் வைராக்கியமும் கூட ஒரு பாவம்தான். அதுவும் ஒரு மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே, மனிதனுக்குள்ள பரிசுத்தம் விளங்கவே முடியாது என்று சொல்லி இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே கர்த்தாவே. உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மன்னிப்பதில் யாரை மன்னிக்க வேண்டும் என்கிறதை கற்றுக் கொடுத்தீர். எப்படி மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். மன்னிப்பு ஆண்டவரே நாங்கள் பகிரங்கமாய் கேட்க வேண்டும் என்று சொல்லி, ஆமாண்டவரே, நாங்கள் மன்னிப்பு கேட்கவும் வேண்டும், மன்னிப்பு பகிரங்கமாய் கொடுக்கவும் வேண்டும், ரெண்டையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தவறு ஒருத்தருக்கு விரோதமாய் செய்திருந்தால் கேட்பதற்கு முதலாவது நாங்கள் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லியும், எங்களுக்கு விரோதமாய் செய்திருந்தால் நாங்கள் மன்னிப்பதற்கு நாங்களே முன் வந்து அதை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியும், தவறுக்கு மன்னிப்பு கேட்டால் தான் மன்னிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு மனப்பான்மைக்குள்ளாக சென்று விடாமல், அவர்களுக்கு அந்த உறுத்துதல் உண்டாகவில்லை என்று சொல்லி அவர்களை குற்றஞ்சாடி கொண்டு நாங்கள் மன்னிக்காமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மன்னிப்பு எங்களுக்குள்ளாக ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். மன்னிப்பு ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். மன்னிப்பு பரலோகத்தின் நிச்சயத்தை கொடுக்கும் என்று சொல்லி இந்த நாளை கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்தை ஆண்டவர் நாங்கள் உணர்ந்து அதை கேட்டபடி நாங்கள் வாழத்தக்கதாக, இது யாருக்கோ சொல்லப்பட்ட செய்தி என்று நினைக்காமல், இது எனக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, என்னைத்தான் நான் ஆராய்ந்து பார்க்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி யாரையாகலும் ஆண்டவரை நாங்கள் அந்த கோபத்திலே மன்னியாமல் வைத்திருப்போம் என்று சொன்னால், தேவரீ, யாரையெல்லாம் நாங்கள் மன்னிக்காமல் வைத்திருக்கிறோம், யாரிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கோராமல் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு ஒரு விஷயம் வெளிப்படுத்தி நாங்கள் அவர்களோடு ஒப்புரவாகவும், எங்களிடத்தில் ஆண்டவரை காயப்படுத்தினோடும் நாங்கள் ஒப்புரவாக இருக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும்படி செபிக்கிறோம். பரலோகத்துக்கு நாங்கள் தூரமானவர்களாய் இராதபடிக்கு பரலோகத்துக்கு சமீபமானவர்களாய் ஆண்டவர் இன்னும் நெருங்கி சேர்வதை நாவல் பூமியில் என்று சொல்லி வெறும் பாட்டாய் அல்லாமல் அது வாழ்வாக்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை இந்த நாளிலே ஆண்டவர் அடியார் மூலமாக கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, தொடர்ந்து இது பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் இந்த சிந்தனையை ஆழப்படுத்தி ஆண்டவரே வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தும் அன்பு கருத்தில் கொடுக்கிறோம். சத்தியத்தை கொண்டு வந்த உமது அடியாருக்காக நன்றி செலுத்துகிறோம். வெளிப்படுத்த நம்முடைய வெளிப்பாடுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று தொடர்ந்து அவர் மூலமாக திருச்சபை ஆண்டவர் பரலோகத்துக்கு இன்னும் நெருங்கி சேரும்படிய கிட்டி சேர்வதற்காக இந்த திருச்சபை ஆயத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இணைப்பில் பங்கு பெற்று வருகிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இது இன்னுமாக ஆன்லைன் மொழியாக கேட்க இருக்கிற எல்லா ஜனங்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் பக்குவப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய இருதயத்தையும் ஆயத்தப்படுத்தும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இன்றும் என்று சதா காலங்களில் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருந்து வழிநடத்தி காப்பதாக, ஆமென்.